உழைப்பாளர்கள் பத்தி பேசணும்னா நம்ம புரட்சி தலைவரோட பாடல் வரிவுகளை நினைக்காம நம்மளால இருக்கவே முடியாது. அதுல குறிப்பிட்ட ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆணுக்கு பெண்ணுக்கு மானம் காக்க ஆடைகள் தரும் கைகளே, சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கு வானம் போல என்றும் சிவந்திருக்கும் கைகளே, உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளேன்னு உழைப்பாளர்கள் பத்தி இதைவிட பெருமையா வேற யாராலையும் பேச முடியாது. உழைப்பாளர்களுக்கு நம்ம தலைவர்கள் அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காங்க. கடமைக்கு வேலை செய்யறவங்க ஜெயிக்க மாட்டாங்க, கடமையை செய்யறவங்க தோக்க மாட்டாங்கன்னு உழைப்பாளர்களுக்கு லெனின் சொல்லியிருப்பாரு. அது உழைப்பாளர்களுக்கு மட்டும் இல்ல, அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் பொருந்தும். உழைப்பாளர்களை மதிக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உழைச்சா உயர்வு உண்டான நிரூபிச்ச ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்க வாரிசு சீட்ல மாறனுக்கோ பேரனுக்கோ மகனுக்கோ மருமகனுக்கோ பட்டம் கட்டி அழகு பார்க்க திமுக இல்லை. இது அடிமட்ட தொண்டனும் தலைவரா வரலான்னு நிரூபிச்சு காட்ட ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உழைப்பாளர்களுக்கு மரியாதை தெரிஞ்சவங்க நாங்க அதிமுக. ஏன்னா அதிமுக உழைக்கிறவங்களை பொழைக்க வைக்கும், திமுக உழைக்கிறவனை வச்சு பொழைக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக காரங்க உழைக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? திமுக குனிஞ்சு கும்பிடு போட்டு கொத்தடிமை வேலை போட்டா போதும். அண்ணா திமுக வேர்வையை சிந்தணும், விசுவாசத்துல முந்தணும். அப்பதான் பொறுப்பு தேடி வரும், மதிப்பு நாடி வரும், பதவி ஓடி வரும். இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, நம்ம அம்மாவே சொன்னது. உலகத்துல நீங்க நிறைய தலைவர்கள் சிலை எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஆளாளுக்கு ஒரு போஸ்ல இருப்பாங்க. ஆனா உழைப்பாளர்கள் சிலையில மட்டும்தான் உழைப்பாளர்கள் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு மதிப்பு மிக்க உழைப்பாளர்களை நம்ம கொண்டாடணும், மரியாதை தரணும், உசரத்துல உட்கார வைக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த திருட்டு திமுக உழைப்பாளர்களை எப்படி பார்க்கறாங்க? உழைப்பாளர்கள் எந்த ரூபத்துல இருந்தாலும் அவங்களை மிதிக்கிறான். தினம் தினம் அவங்களோட அடிப்படை உரிமைகளுக்கு போராட வைக்கிறான். மீனவனா இருந்தாலும் மிதிக்கிறா, விவசாயியா இருந்தாலும் மிதிக்கிறா, அரசு ஊழியரா இருந்தாலும் மிதிக்கிறா, டாக்டரா இருந்தாலும் மிதிக்கிறா, டீச்சரா இருந்தாலும் மிதிக்கிறா, போலீஸ்காரா இருந்தாலும் மிதிக்கிறா, பூக்கற்றவனையும் மிதிக்கிறா. அவ்வளோ ஏன் மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அவங்களோட உழைப்புக்கு மரியாதை தராம அவங்கள மிதிக்கிறா, தினம் தினம் போராட வைக்கிறா. திருட்ட தவிர உழைப்பாவே வேற எதையும் அவன் கருதுறதே இல்லை திருட்டு திமுக காரங்க. அப்படிப்பட்ட திமுக உங்களுக்கு தேவையா? இந்த உழைப்பாளர் விரோத திமுகவை நீங்க தூக்கி போடணும். இன்னைக்கு மே தினம், மே 1 உழைப்பாளர்கள் தினம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சபதம் ஏற்போம், திருட்டு திமுகவை அடுத்த வருஷம் மே தினத்துக்குள்ளார நம்ம கொண்டாடுறதுக்குள்ளார வீட்டுக்கு அனுப்புவோம். திமுகக்கு எவ்வளவு திமிருங்க! தினம் தினம் ஏப்ரல் 1 மாதிரியே மக்களை ஏமாத்தி ஆட்சியை நடத்துறாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் முட்டாளுங்க. மக்கள் முட்டாள் இல்ல, முட்டாளுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்றாங்க. நம்ம கொடுமை. இதுக்காக உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். 2 எஜமான்கள் உட்கார்ந்து பேசுறாங்க, 2 முதலாளிங்க. என்கிட்ட வேலை பார்க்கிறவங்க எல்லாம் சுத்த முட்டாளா இருக்காங்க, அவங்கள வச்சு என்னால வேலை வாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஒருத்தர் புலம்புறாரு. கூட இருக்கிற இன்னொரு முதலாளி, என்கிட்ட இருக்கிறவங்க இன்னும் பெரிய முட்டாளுங்க, டெய்லி அவங்க கூட அவஸ்தைதான், அவங்களுக்கு ஏதாவது புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுதுன்னு 2 பேரும் புலம்பிக்கிறாங்க.
ஏய், உன் வேலைக்காரன் விட என் வேலைக்காரன் ரொம்ப முட்டாளு, நான் வேணும்னு நான் நிரூபிக்கட்டுமான ஒரு முதலாளி அவர்கிட்ட வேலை பார்க்கிறவனை கூப்பிடுறாங்க. டேய் இங்க வான்றாரு. அந்த தம்பியும் வந்து நிக்கிறாரு. பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுத்து, இதோ இந்த 10 ரூபாவை எடுத்துக்கிட்டு போய் பென்ஸ் கார் வாங்கிட்டு வான்றாரு. சரிங்க முதலாளின்னு அந்த தம்பியும் போயிடுறாரு. பாத்தியா, 10 ரூபாய் கொடுத்து பென்ஸ் கார் வாங்க சொன்னா உடனே கிளம்பிட்டா, எவ்வளவு பெரிய முட்டாளன்னு, இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேலை வாங்குறதுன்னு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற முதலாளி, உனக்கு இவ்வளவுதானே, ஏன் வேலைக்காரனை கூப்பிடுற, அவனோட அறிவு பாருன்னு டே தம்பி இங்க வான்னு கூப்பிடுவாரு. அவரோட வேலைக்காரன் வந்து நிற்பாரு. அந்த தம்பி கிட்ட, நீ ஓடி போய் நம்ம வீட்டுக்கு போ, என் பொண்டாட்டி இருக்கும், அவகிட்ட நான் வீட்டுல இருக்கேனா இல்லையான்னு கேளுன்னாரு. சரிங்க ஐயான்னு அவனும் கிளம்பிடுவாங்க. பாத்தியா, நானே அனுப்புறேன், நான் இருக்கேனான்னு கேட்க சொல்றேன், சரின்னு கிளம்பிட்டா. இவனை விட பெரிய முட்டாள் யார் இருப்பாங்கன்னு இந்த 2 முதலாளிங்களும் புலம்புறாங்க. இப்ப கட் பண்ணா ஒரு டீ கடையில அந்த வேலை செய்யற தம்பிங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க புலம்புறாங்க, என் முதலாளி எவ்வளவு முட்டாளு, இவரை நான் எப்படி சமாளிக்கிறது, எவனாவது 10 ரூபாய் கொடுத்து பென்ஸ் கார் வாங்க சொல்லுவாங்களா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷோரூம் மூடி இருக்கும், இந்த அறிவு கூட அவருக்கு இல்லைன்னு அவன் புலம்புவான். அவன் பக்கத்துல இருக்கிறவன், மூணாவது பரவாயில்ல, ஏன் ஆள் இன்னும் மோசம், என்ன ஓடி போய் வீட்டுல அவன் பொண்டாட்டி கிட்ட இருக்கானான்னு கேட்க சொல்றாரு. இவர் கையிலையும் போன் இருக்கு, அவர் கையிலையும் போன் இருக்கு, ஒரு போன் போட வேண்டியது தானே, எனக்கு எதுக்கு அனுப்புறாருன்னு புலம்புறாரு. இப்படி முதலாளிங்க வேலை செய்யறவங்களை பத்தி புலம்பி, வேலை செய்யறவங்க முதலாளி பத்தி புலம்பி அவங்க வாழ்க்கை அப்படியே ஓடுது. நான் யார சொல்றேன், முதல்வர், துணை முதல்வர், அவங்க கிட்ட இருக்கிற அமைச்சருங்க. இந்த லட்சணத்துலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு மக்கள் மேல எல்லாம் கவலை கிடையாது. அவங்க மக்கள் ஆட்சி எல்லாம் நடத்தல, ஒரு திருட்டு ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, முக்கியமா மக்கள் மேல அக்கறை இருக்க வேண்டிய முதல்வருக்கே மக்கள் மேல அக்கறை இல்லை. பேய்கள் அரசாண்டா பிணம் தின்னும் சாத்திரங்கள் ஒரு பழமொழி இருக்கு. முதலமைச்சருக்கே மக்கள் மேல அக்கறை இல்லைன்னா அவர் கூட இருக்கிற அமைச்சருங்க எங்க மக்களை மதிக்க போறாங்க? நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், நீயும் மேக்கப் போடலாம், உங்க ஆத்தாலும் மேக்கப் போடலாம்னு கிண்டல் பண்றாரு துரைமுருகன். வீடு இடிச்ச சேகர் பாபு கிட்ட பெண்கள் போய் நியாயம் கேட்டா ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களேன்னு பாக்குற, இல்லைன்னா வேற மாதிரி பேசுவேன்னு மிரட்டுறாரு. அதே சேகர் பாபு கோவில்ல கியூல நிக்கிற பக்தர்களை பார்த்து, தண்ணி வசதி இல்லாம, உணவு வசதி இல்லாம, காத்து கூட இல்லாம கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்து, உங்களுக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர முடியாது, திருப்பதியில நிப்பீங்க, இங்க நிக்க மாட்டீங்களா, ஒழுங்கா நில்லுங்கன்னு திமிர் பேச்சு பேசுறாரு. இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கார், பொன்முடி. அவர் பெண்களை பார்த்து ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவார். ஜாதி பார்த்து உனக்கெல்லாம் என்ன மரியாதை, அங்க போய் நில்லுன்னு, மக்களை பார்த்து மயிறுன்னு. பொன்முடி எல்லாம் மக்களை பார்த்து மயிறு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் மயிரை பத்தி பேசிருக்கணும். அவர் சொல்லியிருப்பாரு மயிர் எவ்வளவு முக்கியமானதுன்னு. இந்த பொன்முடி சமீபத்தில் ஒரு பேச்சு பேசியிருக்காரு. மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் பொன்முடி. எவ்வளவு ஆபாசமான பேச்சு, எவ்வளவு கேவலமான பேச்சு, எவ்வளவு கொச்சையான பேச்சு. ஆனா கண்டிக்கிறதுக்கு திமுக சரியான ஒரு ஆம்பளை கூட இல்லையே. ஒரு பொது மேடையில, பெண்கள் கூடியிருக்கிற ஒரு மேடையில ஒரு மிகப்பெரிய மதத்தை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசுறாரு. இவங்கெல்லாம் எப்படி நாசமா போறாருன்றது இன்னும் 10 மாசத்துல தெரியும். இந்த கூட்டத்துக்கு ஒரு முதல்வர் பத்தாதான், துணை முதல்வர் வேற வேணுமாமா இவங்களுக்கு. அந்த துணை முதல்வர் உருவாக்குன கதை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பொதுவா ஒரு மேடையில ஒரு கதை தான் சொல்லுவேன். இன்னைக்கு மே தினம் ஸ்பெஷல் கூட்டம், அதனால உங்களுக்கு 2வது கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு முதல்வர் இருந்தாராம்.
அவர் எப்படியோ கடைசி காலத்துல நம்ம முதல்வர் ஆயிட்டோம். ஆனா நம்ம பையன் என்ன ஆக போறானே தெரியலையே. விளையாட்டு பையனா இருக்கா, அவனை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அனுப்பலாமா, இல்ல மேக்கப் போட்டு நடிக்கிறதுக்கு அனுப்பலாமா, இல்ல பணம் கொடுத்து பிசினஸ் மேன் ஆக்கலாமான்னு ஒரே டென்ஷன் அந்த முதல்வருக்கு. நமக்கு அப்புறம் நம்ம மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னா எப்படி, மருமகன் மகனை காலி பண்ணிட்டா எப்படின்னு அந்த முதல்வருக்கு ஒரே கவலை. இப்போ அவர் கூட இருக்கிற ஒரு சீனியர் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அண்ணன் என் பையனை என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒரு வழி சொல்லுன, ஒரு ஐடியா சொல்லுன, எந்த துறை அவனுக்கு கரெக்டா இருக்கும்னு கேட்பாரு. அந்த சீனியர் மினிஸ்டர், ஏப்பா இதுக்கு டென்ஷன் படுற, என்கிட்ட ஒரு சைக்கிராட்டிஸ்ட் இருக்கான், அந்த டாக்டர் கிட்ட போனோம்னா கரெக்டா சொல்லிடுவாரு. என் மகனை நான் இன்ஜினியரிங் சேர்க்கும் போது இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆனேன். அவர்கிட்ட கூட்டிட்டு போனேன், எலக்ட்ரிக்கல்ல சேர்க்கிறதா, மெக்கானிக்கல்ல சேர்க்கிறதா, சிவில்ல சேர்க்கிறதான்னு. அவர் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாரு. அவர்கிட்ட இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு, இங்க ஒரு பல்பும் வயிறும் வை, இங்க ஒரு சுத்தில் வை, இங்க ஒரு கெமிக்கல்ஸ் வை, அவர் எது பிடிக்கிறாரோ அந்த துறையை பார்த்துக்கலான்னு. அந்த பையன் டக்குன்னு சுத்தில் எடுத்துட்டான்ப்பா, இவன் சிவில் இன்ஜினியர்னு சொல்லிட்டான். எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, நான் உனக்கு அந்த சைக்கிராட்டிஸ்ட் நம்பர் தரேன், நீயும் அவங்க கிட்ட போய் கேளுன்னு. இப்ப முதல்வர் சைக்கிராட்டிஸ்ட் கிட்ட போறாரு. அந்த சைக்கிராட்டிஸ்ட் முதல்வர் பார்த்த உடனே, என்ன சார் என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கடைசி காலத்துல என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சு, என் கவனம் எல்லாம் என் பையனை பத்தி, அவனை பிசினஸ் மேன் ஆக்கணுமா, ஆக்டர் ஆக்கணுமா, இல்ல கிரிக்கெட்டர் ஆக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்க நர்ஸை கூப்பிட்டு ஒரு கிரிக்கெட் பேட் வைக்க சொல்லுவாரு, கட்டு கட்டா பணம் வைக்க சொல்லுவாரு, ஒரு மேக்கப் கிட்டு வைக்க சொல்லுவாரு. இந்த மூணுல எது எடுத்தா உங்க பையனுக்கு அந்த துறைன்வாரு. அந்த பையன் டக்குன்னு அதெல்லாம் எடுத்து வைக்கிற நர்ஸை கண்டுபிடிச்சிருவாரு. சரிப்பா, இவங்களை உங்க கட்சியில சேர்த்துக்கங்க, திமுக உறுப்பினர் அட்டை கொடுத்துடுங்க, வேணும்னா துணை முதல்வர் கூட ஆக்கிக்கங்க, எல்லா துறையிலையும் வேலை பார்ப்பாருன்னு சொன்னாங்க. இந்தியாவில் எத்தனையோ முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இருக்காங்க, நான் எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசல, தமிழ்நாட்டில் நடக்கிற காட்சிகள் பத்தி மட்டும்தான் பேசுறேன். பால் டாயில் பாய் எல்லாம் துணை முதல்வர் ஆவாரன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன பண்றது, அவங்க பாரம்பரியம் அப்படி. அவங்க தாத்தா கருணாநிதி அவரோட மகன் அழகிரி சீட்டுக்காக லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்தாரு. அதே வழியில அவரோட அப்பா ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் தினமும் தமிழக மக்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்க்கிறாரு. பதவிக்காக, பையனோட பணத்துக்காக, குடும்ப வருமானத்துக்காக. ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் கட்சியை காப்பாத்துவாரு, குடும்பத்தை காப்பாத்துவாரு, சம்பாதிச்சிருக்கிற சொத்தை காப்பாத்துவாருன்னு நினைச்சு உதயநிதியை தலைவராக்கி இருக்காரு. ஆனா உதயநிதி தான் திமுகவோட கடைசி தலைவராக இருப்பாரு. ஒரு தலைவர்னா உண்மையை பேசணும், நேர்மையா மக்களை சந்திக்கணும், உண்மையை சொல்லி ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும். அவங்க தான் தலைவர்களா நீடிக்க முடியும். ஆனா போன பிரச்சாரத்தில் உதயநிதி என்ன பண்ணாரு, வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னாரு. நீட்ட ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னார். நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம், காதுல மூக்குல இருக்கிறது கூட கொண்டு போய் அடமானம் வச்சிருங்கன்னு சொன்னார். பெட்ரோல் எல்லாம் நாங்க கம்மி பண்ணிடுவோம் விலைய, நீங்க ஃபுல் டேங்க் எல்லாம் அடிச்சுடாதீங்கன்னு சொன்னார். சென்னையை நாங்க சிங்கப்பூர் ஆக்க போறோம், அதனால டிக்கெட் வாங்கி சிங்கப்பூருக்கு போகாதீங்கன்னு சொன்னார். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, திமுக ஆட்சிக்கு வந்தா காலை கடன் கூட ரத்துன்னு சொன்னாங்க. ஆனா ஏதாவது செஞ்சாங்களா? ஸ்டாலினும் உதயநிதியும் எத்தனை பொய், ஒன்னா ரெண்டா? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. 500 சொச்சம் பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தினா ஆட்சியை பிடிச்சிடலான்னு இந்த திருட்டு திமுக காரங்க நிரூபிச்சிருக்காங்க. திருட்டு திமுக காரங்க போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில
கால்வாசி கூட நிறைவேற்றல. ஏயா கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலன்னு கேட்டா அதான் பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்றான். அது மிகப்பெரிய பொய். எலெக்ஷன் நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தகுதியான பெண்களுக்கு மட்டுமே, எது திமுக சான்றிதழ் தர தகுதியான பெண்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் தருவோம்னு சொல்றாங்க. உங்க மனைவிக்கு தகுதி இருக்குன்னு நீங்க சர்டிபிகேட் கொடுத்தா பத்தாது. ஸ்டாலின் அரசாங்கமும் சர்டிபிகேட் கொடுத்தாதான் 1000 ரூபாய். மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்படி பொய் பேசி ஆட்சிக்கு வர்ற திருட்டு மாடலுக்கு பேர் தான் திராவிட மாடலா? இலவசங்கள் சொல்லி தினம் தினம் மக்களை அசிங்கப்படுத்துறாங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, அவங்க ஏன் இலவசம் தரணும்? உண்மையில திமுக எங்க மக்களுக்கு தேவைப்படுற இலவசங்களை தராங்க? இலவசம் கொடுக்கணும்னு நினைச்சா தரமான கல்வியை இலவசமா கொடு, எங்க உரிமை தொகை நாங்களே சம்பாதிச்சுக்கிறோம். தரமான மருத்துவத்தை இலவசமா கொடு, எங்க பஸ் டிக்கெட் நாங்களே வாங்கிக்கிறோம். மின்சாரத்தை இலவசமா கொடு, டிவி மிக்ஸி நாங்களே வாங்கிக்கிறோம். இன்டர்நெட்டை இலவசமா கொடு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாங்களே சமாளிச்சுக்கிறோம். தண்ணியை இலவசமா கொடு, விவசாயத்தை நாங்க காப்பாற்றுவோம். பெட்ரோல் விலை எல்லாம் கம்மி பண்ணிடு, பெட்ரோலை இலவசமா கொடு, விலைவாசியை நாங்க சமாளிப்போம். கேஸுக்கு மானியம் கொடு, இல்ல இலவசமா கொடு, பசியை நாங்க போக்குறோம். இப்படி மக்களுக்கு தேவைப்படுற எந்த இலவசங்களையும் கொடுக்காம, அவங்க தேவைகளை கண்டுக்காம, மக்கள் தினம் தினம் பயன்படுத்துற விஷயங்களை 10 மடங்கு உயர்த்திட்டு, விலையெல்லாம் உயர்த்திட்டு, நாங்க டிவி டிக்கெட் கொடுத்தோம் ஓசி டிக்கெட்டுங்கன்னு மக்களை கொச்சப்படுத்துறாங்க. 5 பைசா 10 பைசான்னு இலவசங்களை கொடுத்த இந்த திருட்டு திமுக 4 வருஷத்துல மக்கள் பெற சொல்லி 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ? 4.5 லட்சம் கோடி. எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன்னு. சாதாரணமா ஒரு ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்குக்கு போய் நம்ம கடன் வாங்கினா, வீட்டு கடன் வாங்கினா அதை வாங்கிட்டு நம்ம கார் வாங்க முடியாது. கார் கடன் வாங்கினா அதை வச்சு வீடு கட்ட முடியாது. கல்வி கடன் வாங்கினா அதை வச்சு ஜாலியா கல்யாணம் பண்ண முடியாது. ஆனா எப்படின்னு இந்த திருட்டு திமுக காரன் மட்டும் நாட்டுக்குன்னு சொல்லி கடன் வாங்கி வீட்டுக்கு ஒதுக்குறா? பேங்க்காரன் அப்பாவியா இல்ல திமுக காரன் அடப்பாவியா? டவுட்டா இல்ல, திமுக காரன் தான் அடப்பாவி. இதெல்லாம் நான் ஏதோ சும்மா சொல்றேன்னு எல்லாம் நினைக்காதீங்க, இது உண்மை. திமுக கடந்த 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் கோடி. ஆனா மக்களுக்கு உருப்படுற மாதிரி 5 திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா? சட்டசபை நடக்கும் போது பட்ஜெட் கூட்டத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கலையே. மக்களுக்கு என்னையா செஞ்சான்னு கேட்டா வருஷம் வருஷம் ஒரே பதில், நாங்க கூவத்தை தூர் வாடுறோம்ன்றாங்க. கடல்ல பேராக்கு சில வைக்கிறோம், பூங்கா கட்டுறோம், இதே பேச்சு தான் பேசுறாங்க. மக்களுக்கு பிரயோஜனமா ஒரு பேச்சு பேசுறது இல்ல. உண்மையில திமுக காரங்க என்ன செஞ்சாங்க? கருணாநிதி பேர்ல 4 பில்டிங் கட்டினாங்க, சாராயம் வித்து கல்லா கட்டினாங்க. மற்றபடி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அதுலயும் திமுக காரங்களோட புத்தியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். பார்க்குக்கு, பில்டிங்க்கு, லைப்ரரிக்கு, கல்யாண மண்டபத்துக்கு அவங்க அப்பா பேர் கருணாநிதி பேர் வைப்பாங்களாமா. ஆனா கழிப்பிடத்துக்கு மட்டும் அறிஞர் அண்ணா பேரும் கடமை வீரர் கக்கன் பேரும் வைப்பாங்களா? இந்த அசிங்கத்துக்கு பேரு திராவிட மாடல். இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது? உங்ககிட்ட தான் சொல்லுவேன். தினம் தினம் அசிங்கப்படுறாங்க இந்த திராவிட மாடல். உண்மையிலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலினோட அரசாங்கம் விடியல் ஆட்சின்னு சொல்லிக்கிற இந்த அரசாங்கம், திருட்டு திமுக அரசாங்கம் நிலைமை என்னன்றது தினம் தினம் கோர்ட்டு கொடுக்கிற தீர்ப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அசிங்கப்படுறாங்க. பொன்முடிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு கவர்னர் மறுத்த போதே சும்மா உட்கார்ந்து இருந்தாருன்னா ஸ்டாலின் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க மாட்டார்.
திமுக கேஸ் ஜெயிச்சப்போ அதுக்கு வாதாடின திமுக வக்கீல்கள் எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சார் ஸ்டாலின் அவரோட வீட்டுல. எங்க இப்ப பொன்முடி கேஸ்ல, செந்தில் பாலாஜி கேஸ்ல, ஐ பெரியசாமி சொத்து குவிப்பு கேஸ்ல, நேருவோட ஐடி கேஸ்ல, மதுபான ஊழல் கேஸ்ல, துரைமுருகனும் அவர் பையனுக்கு இருக்கிற சொத்து குவிப்பு கேஸ்ல வாதாடின திமுக வக்கீல்கள் எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்க சொல்லுங்க. எப்படி வைப்பாரு, எங்க வைப்பாரு? இந்த ஸ்டாலின் எல்லாம் ஒரு ஆளு நம்ம தலையெழுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்றாரு. நீங்களே சொல்லுங்க, கோர்ட்டு சொல்றபடி அமைச்சரவை மாத்தி ஆட்சி நடத்துறதுக்கு எதுக்கு ஒரு முதல்வர், எதுக்கு ஒரு துணை முதல்வர்? ராஜினாமா பண்ணிட்டு ஆட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியது தானே. இதுல ஸ்டாலின் சட்டசபையில பேசுறாரு. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது திராவிட மாடல் பார்ட் 1. 2021ல 2.0 லோடிங். ஐயா சாமி, இதுவரைக்கும் நீங்க புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். இதுக்கு மேல புடுங்கிறதுக்கு மக்கள் கிட்ட ஒண்ணும் கிடையாது. 2026ல உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க கட்சி லோடிங்கா இல்ல ஊரை விட்டே ஓடிங்கான்னு. 10 மாசம் மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி மக்கள் அந்த கட்சியை நம்பி ஓட்டு போட்டு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்தா அந்த ஆட்சி உண்மையிலேயே நல்லாட்சி. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெருக்கு தெரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் தினம் தினம் நடந்தா அதுக்கு பேர் காட்டாட்சி. அப்படிப்பட்ட காட்டாட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. இதுல ஸ்டாலினே சட்டசபையில பெருமை பீத்திக்கிறாரு. 3 வருஷத்துல நாங்க 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தோன்னு. அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா, தெரியாம பேசுறாரா, இல்ல துண்டு சீட்ல எழுதி கொடுத்தவன் தான் தப்பா எழுதி கொடுத்துட்டானான்னு தெரியல. 3 வருஷத்துல 1 லட்சம் போராட்டம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நடக்குதுன்னா அங்கேயே தெரியுது இல்ல உங்களோட ஆட்சி லட்சணம். இது விடியல் ஆட்சியா இல்ல விளங்காத ஆட்சியா? இது கூட தெரியாம அவர் பேசுறாரு. மேய்க்கிறது என்னமோ எருமை, அதுல இவருக்கு ஒரு பெருமை. மக்கள் போராட்டத்துக்கு நடுவுல ஆட்சியை நடத்திட்டு இந்த ஸ்டாலின் வேற சொல்றாரு அடுத்த தேர்தலில் நாங்க 200 வாங்குவோம். சேகர் பாபு நாங்க 234 வாங்குவோம்ன்றாரு. பேசுறதுக்கு என்ன வாய் இருந்தா போதும், ஆனா ஜெயிக்கிறதுக்கு சாதனைகள் இருக்கணும்ல. நாங்க அதிமுக காரங்க, நாங்க நெஞ்ச நிமித்துக்கிட்டு தைரியமா ஓட்டு கேட்போம். அம்மாவோட ஆட்சி தருவான்னு ஓட்டு கேட்போம். அண்ணன் எடப்பாடியார முதல்வராக்கி ஆட்சி நடத்துவோம்னு சொல்லி ஓட்டு கேட்போம். புரட்சி தலைவர் வழியில ஆட்சி நடத்துவோம், மக்கள் ஆட்சி நடத்துவோம்னு சொல்லி ஓட்டு கேட்போம். திமுக காரங்க என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க? கருணாநிதி ஆட்சி தருவோம்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்களா? சமாதியில இருந்து எழுந்து கருணாநிதியை வேணாண்டா வேணாண்டான்னு பதறுவாரு. அந்த நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்க அவங்க கதை. கருணாநிதி பேர் சொல்லி ஓட்டு வாங்க முடியாது. எங்க ஸ்டாலின் மாதிரி ஆட்சி நடத்துவோம்னு சொல்லி ஓட்டு கேளுங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஒரே சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ திமுக காரனுக்கு நிறைய நல்லா தெரிஞ்சிருச்சு கருணாநிதி பேரோ ஸ்டாலின் பேரோ பயன்படுத்த முடியாதுன்னு. அதனால புதுசா ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க, திராவிட மாடல் 2.0. அது ஓ இல்ல சார், 0. அந்த 0 10 மாசத்துல நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலேயே ஒரு காட்டாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. மக்களை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, மக்களோட பாதுகாப்பு பத்தி கவலை இல்லை, முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு பத்தி கவலையே இல்லை திமுக காரங்க. ஏன்னா திமுக எப்பவுமே பெண்கள் எதிரான கட்சி, பெண்களுக்கு எதிரி கட்சி. அது அவனுக்கு பெண்ணோட அருமையும் தெரியாது, பெண்மையும் தெரியாது. உண்மையில இந்த திமுக ஆட்சி காலத்துல பெண்களோட நிலைமை என்னன்னு நான் 10 வரியில சொல்றேன், நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இது நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு புரிய வைக்க பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்காருன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. தமிழ்நாட்டு பெண்கள் இல்லைன்னா இன்னைக்கு இவங்களோட ஆட்சி
பெண்களுக்கு மதிப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 10 வயசு குழந்தை ரோட்ல நடக்க முடியல, பல்லு போன பாட்டி கூட வீட்டு வாசல்ல தூங்க முடியல. காலேஜுக்கு போற பொண்ணு கஞ்சா போதையில வெட்டுறா, ஆபீஸ்க்கு போற பொண்ணு குடி போதையில குத்துறா. தினம் தினம் பிடிக்கிறாங்க 10 கேஸ் போக்சோல. ஆனா விடியலாட்சின்னு விளம்பரம் தர டிவி டாக் ஷோல பெத்த பொட்ட புள்ள வீடு திரும்புமான்னு பயம் இருக்கு நம்மளுக்கு. ஆனா வெக்கம் இல்லாம விளம்பரம் தராங்க. அதுதான் திராவிட மாடல் அவங்களுக்கு. ஷேர் ஆட்டோல போனா கூட பாதுகாப்பு இல்ல, யூனிவர்சிட்டியில படிச்சா கூட பாலியல் தொல்லை. எஃப்ஐஆர் கசிஞ்சது எப்படின்னு இன்னும் கூட தெரியல. யார் அந்த சாரன் கடைசி வரைக்கும் தெரியல. அப்பவே பிறந்த குழந்தைய கூட அசிங்கப்படுத்துறான், இறந்த பணத்தை கூட களங்கப்படுத்துறான். பொம்மை முதல்வர் தலைமையில இன்னைக்கு ஒரு பொறுக்கி ஆட்சி தான் நடக்குது. தமிழ்நாட்டு பெண்களோட மானத்தை மசுறு மாதிரி நினைக்குது. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, 2011 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருந்தீங்க, எவ்வளவு பெருமையா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. தமிழ்நாட்டுல வாழ்ற பெண்களுக்கு நம்ம அம்மா புரட்சி தலைவி எத்தனை சிறப்பான திட்டங்களை உங்களுக்காக தீட்டி 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 தந்தாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவித்தொகை தந்தாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி தந்தாங்க, கைம்பெண்களுக்கு நிதி உதவி தந்தாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு விடுமுறை தந்தாங்க, பெண்களுக்காக பெண் போலீஸ் ஸ்டேஷன் அமைச்சாங்க, பெண் கமாண்டோ படையை கொண்டு வந்தாங்க. பெண் குழந்தையா பிறந்தாலே சிறப்பு திட்டங்களை கொடுத்தவங்க நம்ம தங்கத்தாய் புரட்சி தலைவி அவர்கள். தமிழ்நாட்டு பெண்களை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மாணவர்களையும் முதியவர்களையும் மீனவர்களையும் பார்த்து 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 ஒவ்வொருத்தங்களுக்கும் அத்தனை பாதுகாப்புகளையும் அத்தனை சலுகைகளையும் தந்தாங்க. முதியவர்களுக்கு பென்ஷன் தந்தாங்க, மீனவர்களுக்கு நிதி உதவி தந்தாங்க, மாணவர்களுக்கு மடிக்கணினி தந்தாங்க, சைக்கிள் தந்தாங்க. தமிழ்நாட்டில் ஜாதி சண்டை, மத சண்டை, இன சண்டை, மொழி சண்டை வராம தமிழ்நாட்டை அமைதி பூங்காவா வச்சிருந்தாங்க. மத வேறுபாடு பார்க்காம ஹஜ் யாத்திரைக்கு உதவினவங்க அம்மா, ஜெருசலம் யாத்திரைக்கு உதவினவங்க அம்மா, அத்தனை கோவில்லையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்தவங்க அம்மா. அம்மா வழியில ஆட்சி செஞ்ச நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒன்னும் கம்மியா நினைக்காதீங்க. அண்ணனோட ஆட்சி காலத்துல எத்தனை புயல், எத்தனை சூறாவளி, எத்தனை வெள்ளம் வந்தது, எவ்வளவு கடுமையான கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு சென்னையில கடுமையான வறட்சி வந்த போதும் கடன் வாங்காம, லட்சக்கணக்கில் கடன் வாங்காம, மத்திய அரசாங்கத்தை கை காட்டாம, உலக வங்கி கிட்ட கை நீட்டாம, மக்களுக்கு எந்த சுமையும் தெரியாம உங்களுக்கு நிதி உதவி கொடுத்து, பொருள் கொடுத்து உதவி அம்மா போல பார்த்துக்கிட்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர் செஞ்ச மகத்தான ஆட்சியில மகுடம் வச்சது எது தெரியுமா? கொடிய கரோனா காலத்துல 6 மாச காலம் டாஸ்மாக மூடியே வச்சிருந்தாரு. அதிக வருமானம் தர துறை இல்லாமலே மக்களுக்கு எந்த சுமையும் தெரியாத அளவுக்கு நல்லாட்சி தந்தாரு. ஆனா இந்த திருட்டு திமுக என்ன செஞ்சாங்க? திமுக எப்படியோ திட்டங்களை தீட்ட தெரியாது, நாங்க தீட்டின திட்டங்களை நடைமுறைப்படுத்த தெரியுமா? எல்லா திட்டங்களையும் நிப்பாட்டிட்டு எல்லாத்துக்கு இவங்க வந்து 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க. ஆட்சி செய்ய தெரியாதவங்களுக்கு எதுக்கு ஆட்சி? தூக்கி போட வேண்டாமா நீங்க? விடியல் அரசு, சமூக நீதி அரசு ஒவ்வொரு நாளும் மார்த்தட்டி பேசுகிற இந்த திமுக ஆட்சி காலத்துல தானே வேங்கை வயல்ல இருந்து மேல்பாதி வரைக்கும் தலித் மக்களுக்கு 1000 கொடுமைகள் நடக்குது. ஏழை மக்கள் வயிற்றுல அடிக்கிற மாதிரி விலைவாசி 6 மடங்கு கூடி இருக்கு. வீட்டு வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் வருஷம் வருஷம் ஏத்துறாங்க. பால் விலையில இருந்து பஸ் டிக்கெட் வரைக்கும் இஷ்டத்துக்கு ஏத்துறாங்க. இடம் வாங்குறதுல இருந்து சுடுகாடுக்கு போற வரைக்கும் எங்க பார்த்தாலும் வரி வரி வரி. மக்களுக்கு
சரியானது செய்யற ஆட்சி கிடையாது, இது வரியானது செய்யற ஆட்சி. திமுக அமைச்சர்களுக்கும் மக்களோட மரியாதை பத்தியும் தன்மானத்தை பத்தியும் கவலை இல்லை, வருமானம் பத்தி மட்டும்தான் கவலை. திமுக முதலமைச்சருக்கும் மக்களை பத்தியே கவலை இல்லை, அவருக்கு குடும்பம் பத்தி மட்டும்தான் கவலை. இதுதான் போன தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுத்த திராவிட மாடல் 1.0. இந்த திமுகவும் திமுக கூட்டணியும் அடுத்த தேர்தலில் பைசாக்கு பிரயோஜனப்படாது. அதனால அதிமுக கூட்டணியை பார்த்தா லேசா ஒரு பயம் வந்திருக்கு திமுக காரங்களுக்கு. அதுக்குதான் கனிமொழியிலிருந்து உதயநிதி வரைக்கும் தினம் தினம் பேட்டி தராங்க. எங்க கூட்டணியை யாரும் உடைக்க முடியாது, நாங்கெல்லாம் பலமா இருக்கோம். எப்படி பலமா இருப்பீங்க? உங்க கூட்டணி எப்படி பலமா இருக்கும்? கூட்டணி பலமா இருந்தா பத்தாது, மக்கள் கூட உங்களுக்கு இருக்கிற உறவு பலமா இருக்கணும். நாளைக்கு நம்ம அண்ணன் ஓட்டு கேட்டு வரும்போது நெஞ்ச நிமித்துக்கிட்டு வந்து தைரியமா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா இந்த பகுதிக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் இந்த தொகுதிக்கும் அவ்வளவு செஞ்சிருக்காரு. உங்களுக்காக போராடி எத்தனையோ திட்டங்கள் அம்மா கிட்ட இருந்தும் அண்ணன் எடப்பாடியார் கிட்ட இருந்தும் கொண்டு வந்திருக்காரு. இந்த பகுதியில 12 கோடி செலவு பண்ணி அம்மா திருமண மண்டபம் கட்டியிருக்காங்க. 55 கோடியை செலவு பண்ணி ஹவுசிங் போர்ட்ல தார் சாலை, ஃபேவர் சாலை அமைச்சிருக்காங்க. இந்த பகுதியில் இருந்த கோ எஜுகேஷன் ஹை ஸ்கூல, ஹையர் செகண்டரி ஸ்கூல உயர்த்தி பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியான பிரிச்சு ஹையர் செகண்டரி ஸ்கூல கொண்டு தரமான கல்வியை கொடுத்தாரு. இந்த ஊராட்சியில் வர குப்பைகள் எல்லாம் அள்ளி அது பயோகேஸ் சென்டரா பயோகேஸா மாத்துறதுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு சென்டர் அமைச்சாங்க. ஐயப்பாக்கத்துல இருந்து ஆவடி வரைக்கும் மேம்பாலம் கட்டினாங்க. அவ்வளவு ஏங்க, அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் அவரோட சொந்த பணம் 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை புதுப்பிச்சிருக்காரு. சொந்த பணம் செலவு பண்ணி மக்களை கவனிக்கிற, காவல்துறையை மதிக்கிற ஒரு அமைச்சரை நீங்க அதிமுக மட்டும்தான் பார்க்க முடியும். தேடி தேடி பார்த்தா கூட திமுக பார்க்க முடியாது. இந்த திமுக இன்னைக்கு மக்களை பத்தி யோசிக்காம, மக்களை பத்தி கவலைப்படாம, மக்களை நம்பாம, கூட்டணியை நம்பி இன்னைக்கு தேர்தலை சந்திக்க போறாங்க. உண்மையில அந்த திமுக கூட்டணி எப்படி இருக்கு? நம்ம எதுக்கு திமுக கூட்டணியை உடைக்க போறோம்? கட்டி போட்டு இருந்தா தானே உடைக்கணும். சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை யார் உடைக்கிறோம்? தானாவே உதிர்ந்து போகும். நம்ம அந்த திமுக கூட்டணிய கொஞ்சம் ஊத்து பார்ப்போமா? திமுகவையே எவ்வளவு நேரம் பேசுறது? திமுக கூட்டணி பத்தியும் பேசுவோம். எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு இந்த திருட்டு திமுகவுக்கு துணை போறது அவங்க கூட்டணி தானே. ஃபர்ஸ்ட் விடுதலை சிறுத்தைகள், அண்ணன் தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் இன்னும் திமுக கிட்ட இருந்து விடுதலை ஆகாத சிறுத்தைகள். அண்ணன் திரும்ப ஒவ்வொரு தடவை ஸ்டாலின் கூட மீட்டிங் முடிச்சிட்டு வெளியில வரும்போது, அவர் பேட்டி கொடுக்கும் போது எனக்கு ஒரு வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வரும். ஒரு படத்துல கிரி படம் நினைக்கிறேன், வடிவேலை தூக்கிட்டு போய் அடி 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 பின்னி எடுத்துடுவாங்க. எல்லா அடி வாங்கிக்கிட்டு வீடு திரும்பிட்டு வந்த வடிவேலை பார்த்து கூட இருக்கிற பொண்ணு கேட்கும், அண்ணா எவ்வளவு அடிச்சிருக்காங்க, உங்களுக்கு கோபமே வரலையா, நீங்க எதுவுமே செய்யலையான்னு. அதுக்கு வடிவேலை அழுதுகிட்டே சொல்லுவாரு. அதுல ஒருத்தன் என்ன பார்த்து சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானே இவன், ரொம்ப நல்லவன்னு சொன்னான்னு அழுதுகிட்டே சொல்லுவார். அதே மாதிரிதான் மீட்டிங்ல எவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாலும் வெளியில வரும்போது வீராப்பா சிரிச்சுக்கிட்டே வந்து கேமரா முன்னாடி நின்னுகிட்டு என்ன அதிமுக காரங்க கூப்பிட்டாங்க, கதவை சாத்திட்டேன். பாஜக காரங்க கூப்பிட்டாங்க, கதவை சாத்திட்டேன். தாவேக காரங்க கூப்பிட்டாங்க, கதவை சாத்திட்டேன். பாமக காரங்க கூப்பிட்டாங்க, கதவை சாத்திட்டாங்க. ஏன் மமதாக்கா கூட கூப்பிட்டாங்க, கதவை சாத்திட்டேன், நான் போகலையே அப்படின்னு வீராப்பு பேச்செல்லாம் பேசுவாரு.
திருமாவை தூக்கி வச்சு கொண்டாடி தலைவராக்கி அழகு பார்த்த தலித் மக்கள் இன்னைக்கு இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு அசிங்கப்படுறாங்க. வீடு பூந்து வெற்றா, குடிநீர்ல மலத்த கொற்றா, வாய்க்கு வந்தபடி திட்டா, படிக்க போனா விரட்டா, வேலைக்கு போனா மிரட்டா. இதுக்கெல்லாம் திறக்காத திருமாவாய் உத்தரப்பிரதேஷ்ல இல்ல பீகார்ல இல்ல காஷ்மீர்ல ஏதாவது நடந்தா அலிபாபா குகை மாதிரி வாய திறந்துகிட்டே வந்து பேட்டி தருவாரு. இவங்களை இன்னும் கூட மக்கள் நம்புறாங்க. தலைவர் அம்பேத்கரே சொல்லியிருக்காங்க, அடிமைகளை ஒருபோதும் நம்பாதீங்கன்னு. திருமா இன்னும் கூட திமுகவோட அடிமை. முதல்ல திருமா விடுதலை ஆகட்டும், அப்புறம் அவர் சிறுத்தை ஆகலாம். அந்த கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் நேதா கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நான் தான் சிஎம்னு சொல்லிக்கிட்டு சுத்தும் போது அது ஒரு 60 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் இவங்க தான் எங்க சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாம தவிக்குது. இந்தியாவுக்கே பிரதமரை செலக்ட் பண்ண காமராஜர் ஐயா வளர்த்த காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிஎம் பதவிக்கு கேண்டிடேட்டுக்கு ஆள் இல்லாம தவிக்குது. கட்சியை வளர்க்கணும், ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறவன் தானே வேலை பார்ப்பா. நீங்களே யோசிச்சு பாருங்க. வீட்டுக்காரனுக்கு தானே வீட்டு மேல அக்கறை இருக்கும், வேலைக்காரனுக்கு எப்படி அக்கறை இருக்கும்? தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் எல்லாம் தேவையில்லை. அதிகாரத்துல இருக்கிறவங்க கூட ஒட்டிக்கிட்டே காலத்தை போக்குனா போதும். எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. சட்டசபையில காங்கிரஸோட தலைவர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை சொல்றாரு, நீட்ட கொண்டு வந்தது காங்கிரஸ் நீங்க நிரூபிச்சா நான் ராஜினாமா பண்றேன்றாரு. உடனே கூட்டணி கட்சியில மூத்த தலைவர் துரைமுருகன் எழுந்து அப்ப ராஜினாமா பண்ணிடுயான்னு சொல்றாரு. இப்படி அசிங்கம் எல்லாம் உங்களுக்கு தேவையா? முதுகெலும்பு இல்லாம வாழ்றதுக்கு, அடுத்தவன் முதுகில சவாரி செஞ்சுக்கிட்டே வாழ்றதுக்கு பதிலா கை எச்சப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாக்க புடுங்கிட்டு செத்துடலாம். இல்ல இந்த கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் பத்தி நான் என்னன்னு பேசுறது? கம்யூனிஸ்டும் கற்பாம்பூச்சியும் ஒண்ணுதான். அங்கங்க கூட்டம் கூட்டமா இருக்கும், ஆனா ஒரு யூஸும் இல்லை. உழைப்பாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திமுக காரங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியில இருக்கிற கடைசி பிட்டு ஒரு ஜாயிண்ட் பிட் ஒருத்தர் இருக்காரு. ஒரு காலத்துல அவர் பார்லிமெண்ட்ல புயல், இன்னைக்கு ஸ்டாலின் வீட்டுல குயில். வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பத்துக்கிட்டு காண்டா மிருகம்னு பேர் வச்ச மாதிரி கட்சிக்கு ஏதோ ஒரு பேரை வச்சு ஏதோ ஒரு சின்னத்துல நின்று 1-2 சீட்டு வாங்கிக்கிட்டு அவரும் அவர் மகனும் பதவியில இருக்கிறதுக்கு துடிக்கிறவர் தான் ஐயா வைகோ. தெருக்கூத்துன்னா கோமாளிய வச்சுப்பாங்க, திமுக கூட்டணி என்ன வைகோவை வச்சுப்பாங்க. நீங்க எல்லாம் யோசிக்கிறது எனக்கு புரியுது. நான் ஒருத்தரை மட்டும் விட்டுட்டேன். அவரை பத்தி நான் என்னன்னு பேசுறது? ஒரே ஒரு சீட்டுக்கு மொத்த கட்சியையும் கை கழுவுனவரு. திமுக உறுப்பினர் அட்டை வாங்காத ஒரு கொத்தடிமை பெரியவர் கமல்ஹாசன் பத்தி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. இவங்க எல்லாரும் அதிமுகவை பார்த்து அவங்க பயந்து கூட்டணி வச்சிருக்காங்க, இவங்க மிரண்டு கூட்டணிக்கு வச்சிருக்காங்கன்னு நம்ம பத்தி பேசுறாங்க. பயப்படுறதுக்கும் அடங்கி போறதுக்கும் நாங்க என்ன அடிமைங்க திமுகவா? சிங்க தலைவர்கள் வழிவந்த சிங்க குட்டிங்களாக எவனவனோ மிரட்டி சொந்தம் கொண்டாட அதிமுக ஒன்றும் புறம்போக்கு நிலம் இல்ல. இது புரட்சி தலைவர் உருவாக்கின இயக்கம். புரட்சி தலைவி தன் உயிரையே உரமாக்கி வளர்த்த இயக்கம். புரட்சி தமிழர் தான் கடும் உழைப்பால வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இயக்கம். இது எங்க கட்சி, எங்க இயக்கம், எங்க சொத்து, எங்க உரிமை, எங்க குடும்பம். எங்களுக்கு எண்ட் கார்டே கிடையாது. இங்க பதவிக்கு அடிச்சுக்க
2 சீட்டும் கிடையாது, பிட்டடிச்சு படிக்க துண்டு சீட்டும் கிடையாது, இங்க போலிகளும் கிடையாது, கொத்தடிமை கூலிகளும் கிடையாது. அதிமுக காரங்க ஜெயிக்க பிறந்தவங்க. நமக்கு ஏற்பட்ட தோல்வி ஒரு சின்ன மயக்கம், வெற்றி தான் நம்மளோட பழக்கம். நம்மள நோக்கி சட்டசபை நெருங்குது, திருட்டு திமுகவோட ஆட்சி சுருங்குது. அன்பு மலர்களே, அருமை தோழர்களே, நம்புங்களே, நாளை நமதே. தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வார்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. நம்புங்கள், கடமை நமதே, கழகம் நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Success is never ending. Failure is never final. So, இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க.